இரட்சகரமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மாலையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தியானித்து வருகிற அந்த வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தில் இருப்போம். சங்கீதங்களுடைய புத்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். வேதனையோடு துக்கத்தோடு வாழ வேண்டும் என்கிறது விருப்பம் இல்லை. ஆனா இங்க நீங்க பார்க்கிறீங்க, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், அப்படித்தானே போட்டிருக்கு. எப்படி? ஒரு மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியும் உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, முதலாவது இந்த இஸ்ரவேல் என்றால் யார், எப்படி என்பதை குறித்து பார்க்கும்போது நாம் கடந்த நாட்களில் ஒவ்வொரு காரியம் பார்த்தோம். இப்போ இஸ்ரவேலை குறித்து பார்க்கும் பொழுது எப்படின்னா, யாக்கோபு அவன் ஒரு நாள் தனித்திருந்து ஜெபம் பண்ணும்போது அந்த ராத்திரி வேளையிலே தேவனோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். அப்பொழுது இவன் உண்மையை பேசுகிறானா என்று சொல்லி கேட்கிறார். ஏனென்றால் தகப்பனிடத்திலே போய் சொன்னது என்ன தெரியுமா? பொய். எப்படிப்பட்ட பொய் சொன்னான் தெரியுமா? என் பெயர் ஏசா என்று சொன்னான். இப்பொழுது இவன் ஏசாவா அல்லது யாக்கோபா என்று சொல்லுகிறான் என்பதற்காக ஆண்டவர் கேட்கிறாரு, உன் பெயர் என்னப்பா அப்படின்னு. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், என் பெயர் யாக்கோபு. இனிமேல் நீ யாக்கோபு எனப்படாமல் நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப இஸ்ரவேல் என்று சொல்லுகிறது எல்லாரும் அந்த 12 கோத்திரத்தையும் சேர்ந்தவர்களுக்கு முழுமையாக கொடுக்கப்பட்ட பெயர் தான் இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது இன்னொரு வகையில் நாம் பார்ப்போம் என்றால், அவர்களை எப்படி அடையாளப்படுத்தலாம் என்றால், மற்ற ஜனங்களிலிருந்து வேறு பிரித்து காட்டலாம் என்று சொன்னால், நீங்க பார்ப்பீங்கன்னா விருத்த சேதனத்தின் மூலமாகத்தான் அவர்களை அடையாளப்படுத்த முடியும் என்பதை வேதத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். யோசுவாவுடைய புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். என்னது விருத்த சேதனம் பண்ணு? கானானுக்கு போகிற கூட்டம் அத்தனை பேரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அதே வேளையில் பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனமானது விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். எனவே யோசுவா, நீ அவர்களை விருத்த சேதனம் பண்ணு என்று சொன்னார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படியானால் விருத்த சேதனம் என்று சொல்லுகிறது ஒரு உடன்படிக்கை என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நீங்க திருப்பிக் கொள்வீங்கன்னா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும், பாருங்க, உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். என்னது விருத்த சேதனம் என்கிறது? ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இதைத்தான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று சொல்லி பார்க்கிறோம். முழுக்கு ஞானத்தினாலே ஏற்படுகிற அந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. அப்படியா இருந்த ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறாரு, முதலாவது உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன், உன் சந்ததியோடு கூட அந்த உடன்படிக்கை நீடித்திருக்கிறதற்காக நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்படியா இருந்தா விருத்த சேதனம் பண்ணப்பட்ட எல்லாரும் இஸ்ரவேலர்களா, இஸ்ரவேலர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார்களா அப்படின்ற பல கேள்விகள் நமக்கு உண்டாகிறது அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் என்ன, அல்லது போனால் அந்த உலகத்திலே எந்த இடத்துல போய் நீங்க இவர்கள் இஸ்ரவேலர் என்று காட்டக்கூடியவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்கள் தங்களை வேறு விதமாக அடையாளப்படுத்துகிறார்கள். எப்படின்னா, ஒரு தொப்பி வச்சிருப்பான், கருப்பா உடுத்திருப்பான், முடியெல்லாம் சுத்தி இருக்கும். அந்த ஸ்திரீகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களோட உடை ஒரு விதமா வித்தியாசம் இருக்கும். இவர்களை பார்த்த உடனே நம்ம சொல்லுவேன்னா, இவர்கள் யூதர்கள். இஸ்ரவேலர் சொல்லுவோமா? இல்லை, இஸ்ரவேலர் தானே, அவங்க யூத கோத்திர இஸ்ரவேலர் தானே. அப்போ என்னது இஸ்ரவேல்னு சொல்லுவோம்.
ஒரு இஸ்லாமியரை பார்த்தாலும் கூட நம்ம என்ன செய்வோம், அடையாளப்படுத்தி சொல்லுவோம். ஆனால் அடையாளமே தெரியாமல் இருக்கிற ஆட்கள் யார் தெரியுமா? கண்டுபிடிக்கவே இயலாது. அடையாளப்படுத்துகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப சரியான இஸ்ரவேலன் அவன் வித்தியாசமா இருக்கான், வேறுபட்டவனா இருக்கான், அவன் அடையாளப்படுத்தக்கூடியவனா இருக்கிறான். இதை குறித்து பவுல் எழுதும் பொழுது நீங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துல எல்லாரும் இருக்கான். சமாரியனை பார்த்தீங்கன்னா, சமாரியா அந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா உடுப்பெல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு 12 கோத்திரத்தில் இருக்கவங்க நீங்க பார்க்கலாம், ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கும். ஆனால் யூதனுடைய நடைமுறைகள், அவனுடைய உடை பாவனைகள் எல்லாமே வித்தியாசமாக அடையாளப்படுத்தி, ஒருவேளை நம்ம சொல்லலாம் அது புறம்பான அலங்கரிப்பு, நல்லதான், ஆனாலும் அது இருக்கிற நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பவுல் விதமாக சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனத்தை வாசிங்க. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். ஆவியின்படி உண்டாகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம். அது எழுத்தின்படி உண்டாகிறதல்ல, புறம்பான ஒரு விருத்த சேதனம் அல்ல, அது ஆவிக்கேற்றபடி. எரேமியாவுக்கு எழுதும் பொழுது இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம், அது மாம்சத்தின் தோலை அகற்றுகிற ஒரு விருத்த சேதனம். அப்படியா இருந்தா இந்த இருதயமானது விருத்த சேதனம் பண்ணப்படணும், சுத்திகரிக்கப்படணும். இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் அது அகற்றப்படணும். அதுதான் தேவனோடு கூட செய்து கொள்கிற ஒரு உடன்படிக்கை. நாம் ஞானஸ்நானத்தில் செய்கிற உடன்படிக்கையை நாம் பார்ப்போமானால், நான் இப்படிப்பட்ட பாவியாகிய ஒரு நிலைமையில இருந்தேன், ஆனால் என்னை முற்றுமாக ஒப்பு கொடுத்து தேவனுடைய வார்த்தையின்படி என்னை அர்ப்பணித்து நான் தண்ணீர் முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கிறேன். ஏனென்றால் நான் இன்றிலிருந்து ஒரு புதிய சிருஷ்டி, என் ஜீவியமானது புதுசு என்று அடையாளப்படுத்தி நாம் செய்கிறோம். அப்படித்தானே? சில நேரம் எப்படின்னா, ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு ஞான ஸ்நானம் கொடுத்தார் ஒரு ஆளுக்கு. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே இவருக்கு நான் தண்ணீர் முழுக்க ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். அவன் எழும்ப என்ன சொன்ன, அவன் ஒரே இவர் ஏசுன்னு போட, அவன் ஒரே சத்தமா போட. ஏன்னா பாவிய அவன் சாகிறதுக்கு முதல்ல புதைக்கிறது. நான் இத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். ஒரு சபையில பார்த்தா 12 வயசு பிள்ளை ஓடி விளையாட, அதுவும் கூட ஞானஸ்நானம் எடுக்குது. எனக்கு ஞானஸ்நானம்னா என்னன்னு தெரியாது, எப்படிப்பட்டவங்க கொடுக்கணும் தெரியாது, யார் கொடுக்கணும் யார் எடுக்கணும், எந்த இது விதிமுறைகளும் இல்லாமலே போகுது. பவுல் கூட சில காரியத்தை நிர்ணயித்து சபையிலே இப்படிப்பட்ட காரியங்களை இவர்கள் செய்யலாம் என்று தான் சொல்லியிருக்கிறார். என்னது விருத்த சேதனம்? அப்ப நம்ம இருதயம் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இருக்குது. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யறார்னா, பவுல் இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்ல என்று அவர் அடையாளப்படுத்தி காட்டுகிற விதத்தை நாம் பார்க்கும்போது, ஒரு கூட்டத்தை அவர் மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலர் என்று சொல்லுகிறார், மற்ற கூட்டமானது ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்று சொல்ற. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மாமிசத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமா இருக்கிறார்கள் அல்லவா. என்ன சொன்னாரு? மாம்சத்துக்கு உரிய இஸ்ரவேல். அப்ப பிரிக்கிறாரா? எல்லாரும் இஸ்ரவேல் தானே. எல்லாரும் சமுத்திர வழியாய் நடந்து வந்தார்களே, எல்லாரும் ஒரே ஞானபோதனத்தை புசித்து குடித்தார்களே, அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஒண்ணுதான். இல்ல அவர் சொல்றாரு, இஸ்ரவேலரே 2 விதமா இருக்குதுங்க. ஒன்னு மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலர், இன்னொன்னு ஆவிக்குரிய இஸ்ரவேலர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலரை குறித்து நாம் பாவிக்க வேணாம், பேச வேணாம். ஏனென்றால் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். எனவே ஆவிக்குரிய இஸ்ரவேலனுடைய தகுதி என்ன, அவனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பார்க்கும் பொழுது, எபேசியருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் முற்காலத்தில் நாம் இந்த உடன்படிக்கைக்கு முன்பு இருந்த நிலைமை என்ன என்று சொல்லி பார்ப்போம். இருக்கா?
அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிறவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். யாரு எப்படி? அதுவும் ஒரு ஆவிக்கேற்றபடி தான். எந்த ஆவிக்கேற்றபடி? நீங்க தானே இப்ப வாசிங்க. ஆகாயத்து பிறவியாக அந்த அதிகாரத்துக்குட்பட்டவர்களாக அந்த ஆவிக்கேற்றபடி நாம் நடந்தோம். அந்த ஆவிக்கேற்றபடி நடக்கும்போது நம்முடைய செய்கைகள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நிலைப்பாடு ஒவ்வொன்றும் மாறினதாகவே இருந்தது. அவைகள் சில மனிதர்களாலே, உலக மனிதர்களாலே ஏற்றுக்கொள்ள முடியாதவைகளாகவே இருந்தது. நாமும் உலகத்தோடு உலகமாக வாழ்ந்த நாட்களிலே உலகத்தார் நம்மை வெறுக்கத்தக்கதான ஜீவியம் ஜீவித்துக் கொண்டிருந்தவர்களாய் கூட இருந்திருக்கலாம். ஏனென்றால் நம்மை வழிநடத்தின அந்த ஆகாயப்பொருளுடைய அதிகாரத்தின் ஆதிக்கமானது அந்த ஆவியினாலே நம்மை நடத்தினது. ஆனால் அப்படிப்பட்ட நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்து இப்பொழுது ஆவிக்குரியவர்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். மாற்றின போது எப்படி என்று சொன்னால், நீங்க வாசிக்கலாம் கலாத்தியருடைய புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 24, 25. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். முதலாவது ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள் முற்காலத்திலே அப்படி இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக மாற்றப்பட்ட போது அல்லது போன மாற்றம் ஏற்படுகிற நேரத்திலே அவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்தார். அப்ப அது அறைந்து சிலுவையில் அறைந்ததுக்கு பிறகுதான் நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை என்கிற ஒரு அனுபவம் வருகிறது. அதுவரைக்கும் நிலை கொண்டிருக்கிற அந்த நானானது அழிந்து ஒழிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப எல்லாத்தையும் சிலுவையிலே அறைந்த பிறகு நடக்கிறது என்ன? அடுத்த வசனம், நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடியும் நடக்க ஆரம்பிப்போம். பரிசுத்தாவியானுடைய வழிநடத்தலுக்கு ஏற்றவர்களாய் நடக்க ஆரம்பிப்போம். மாம்சம் ஆவிக்கு பகை, ஆவி மாம்சத்துக்கு பகை. ஆனால் மாம்சமானது ஆவியை முறியடிக்க பார்க்கும் என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவிக்குரியவனை துன்பப்படுத்தினான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியா இருந்தா இன்றைக்கு மாம்சத்தின் கிரியைகள் நம்மை மூழ்கடிக்க மேற்கொள்ள வரும். ஆனால் நாம் சரியாக சிலுவையிலே அறையுண்டால் கிறிஸ்து வெளிப்படும் பொழுது இந்த மாம்சத்தின் கிரியைகளை நாமும் அழிக்க முடியும். ஏனென்றால் கிறிஸ்து மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். நம்முடைய ஜீவியமும் மாற்றப்பட்டிருக்கும். அப்ப என்னது கிளீனா தெரியும். ஏன்னா கிறிஸ்துவோட எல்லாத்தையும் சிலுவையில் இருந்துட்டேன். நான் அல்ல பயணி, கிறிஸ்து தான் என்னில் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்து தான் என்னில் ஜீவிக்கிறார். அந்த நிலைப்பாடு வரும் பொழுது ஆவிக்குரியவர்களாய் நாம் நடக்கும்போது நம்முடைய நடைகளை ஒவ்வொருத்தரும் கூர்ந்து கவனிக்கிறார்கள். கவனிக்கும் போது நாம் சொல்லுகிற சாட்சி அல்ல, நம்மை குறித்து மற்றவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். அப்போதான் என்னதுன்னா, நீங்கள் உலகத்துக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். உலகமானது உங்களாலே ரட்சிக்கப்படத்தக்கதா. அப்படிதானே இருக்கு. நம்ம ஒவ்வொருவராலும் நம்முடைய நடக்கைகள்னாலே உலகம் கவனிக்கிறது, உலகம் பார்க்கிறது. அதான் நான் சொன்னேன். அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, இதை நான் உங்கள்கிட்ட பேசணும்னு இருந்தேன். வேதனை தானே. என்னை அவதானிக்கிறார்கள், உங்களை அவதானிக்கிறார்கள். நம்ம ஒவ்வொருவரையும் அவதானி. அதுக்காக அடுத்தவங்க மேலே நீங்கள் லைட் போட்டுக்கிட்டே இருங்க நான் சொல்லலை. அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க, அப்படி சொல்லலை, காண்றாங்க. நம்முடைய வாழ்க்கை முறைமைகள் மாற்றப்படும். தேவன் அதை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியானா இந்த இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். இந்த மகிழ்ச்சி எப்போ உண்டாகும்? எப்போ உண்டாகும்? அந்த வசனம் முதல் வசனத்திலே இருக்கு. நம்ம 14 சீயோன்லேருந்து ரட்சிப்பு வரணும். சீயோன்லேருந்து ரட்சிப்பு வந்ததுக்கு பிறகு சிறையிருப்பு நீங்கணும்.
சிறையிருப்பு நீங்கினால் அவன் களிப்புற்றவனாய் காணப்படுவான். எப்போ நான் போன கிழமை கடைசியாக பார்த்த ஒரு காரியம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமானை அங்கே கொண்டு போய் தூக்கு மரத்திலே தொங்கின போது இஸ்ரவேலர்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாயிற்று. அப்படி தானே? அப்போ என்னதான், நம்ம வாழ்க்கையிலும் நம்ம சிறைப்படுத்தி பிசாசு பல விதத்தில் வச்சுருந்தான், எல்லாம் செய்து அதிலிருந்து எல்லாம் நம்மை கர்த்தர் மீட்டு வெளியில் கொண்டு வரும் பொழுதுதான் இந்த மகிழ்ச்சி வருகிறது. அப்போ சிறையிருப்பை இல்லாமாக்கி சத்துருவை அழிக்கும்போது நமக்கு வருது. ஆனாலும் சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு எங்கேயோ குறுக்கிட்டு நம்மை ஒடுக்கி நம்ம அப்படியே சமாதான குறைவுள்ளவராக, அதே வேளை நம்ம சரியான நிலைமை இல்லாதபடிக்கு நம்ம அப்படியே ஒரு தாழ்ந்த ஒரு நிலைமையிலே கொண்டு போய் விடுகிற ஒரு நிலைமை இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு மகிழ்ச்சியே இல்லை என்று சொல்லுகிற யாராகிலும் இருப்பீர்களே, ஆனால் நான் உங்களுக்கு வேத வசனத்தின்படி சொல்லுகிறேன், தேவன் அந்த மகிழ்ச்சியை நித்திய மகிழ்ச்சியாய் உங்களுக்கு தருவார். ஒரு வேளை இன்றைக்கி நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், மற்ற மனுஷரால், உங்கள் சொந்தங்களால், உறவுகளால், நண்பர்களால் நீங்கள் புறம்பாக்கப்பட்டிருக்கலாம். யாருமே உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் துக்கத்தை மாற்றி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 60ஆம் அதிகாரம் 14. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மகிழ்ச்சியாக மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசி சொல்லல, இல்லாட்டி ஒரு கர்த்தருடைய மனிதன் சொன்னான் என்று சொல்லி எழுதல. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நித்திய மகிழ்ச்சியா வைப்பேன். எப்படி? நீ ஒடுக்கப்பட்டவனாக இருந்தாய், நீ கைவிடப்பட்டவனாக இருந்தாய், உன்னோடு கூட நடக்க யாரும் இல்லாதவர்களாய் இருந்தாய். ஆனா உன்னை மட்டும் செய்தவங்க இருக்காங்களே, அவங்கள மட்டும் இல்லை, அவங்க பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க பிள்ளைகள் கூட உன் காலடியிலே வந்து விழும்படியாக நான் செய்வேன். வேதவசனம் அப்படித்தானே சொல்லுது. உன்னை ஒடுக்கிறவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியிலே விழுந்து பணிந்து கொள்வார்கள். இருக்கா? நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு புறம்பாக்கப்பட்டு ஏற்றுக்கொள்வார் இல்லாதபடிக்கு மன நோகடிக்க வைத்தவர்கள் இருப்பார்களே. ஆனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்றேன் தெரியுமா, உன்னை நான் மகிழ்ச்சிக்குள்ளே நான் நடத்துவேன். உன் வாழ்க்கை மகிழ்ச்சி உள்ளதாக மாற்றப்படும். அந்த மகிழ்ச்சியின் நிறைவினாலே நீ என்னை மகிமைப்படுத்தத்தக்கதாக நான் செய்வேன். என்ன போட்டிருக்கு? ஒருவரும் கடந்து நடவாததுமாய், நீ கைவிடப்பட்டதும் நீ நெகிழப்பட்டதுமாய் இருந்தாய். அப்படிதானே? நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும். இன்னைக்கு ரொம்ப பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா சொல்றாங்க? ஐயோ எங்களை எல்லாரும் விட்டுட்டாங்க, கைவிட. நான் சொல்றேன், எல்லாரும் கைவிடுவான், ஆனா ஒரு கை நீட்டிக்கிட்டு இருக்குது, அதுதான் இயேசுவுடைய கை. பேதுரு தண்ணியில மூழ்கும் போது சொல்லுகிறான், என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்ன பொழுது நீட்டப்பட்ட அதே கை இன்றைக்கு மாலை வேளையிலும் உன்னையும் என்னையும் நோக்கி நீட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை விசுவாசத்தோடு நீ பற்றி பிடித்துக் கொள்வாய் என்றா நீ கரையேறி விட்டாய் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, கர்த்தரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிங்க. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தையில உண்மை இருக்கிறது, அந்த வார்த்தை கிரியை செய்கிற வார்த்தையா இருக்குது. என் வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்பி வராது என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல நெகிழ்ந்து போயிருக்கிறீங்க? எந்த இடத்துல நீங்க நெகிழ்ந்து போயிருக்கிறீங்க?
எந்த இடத்துல ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்க? இந்த சமுதாயம் ஒடுக்கலாம், உன் குடும்பம் ஒடுக்கலாம், உன் பிள்ளைகள் ஒடுக்கலாம், உன் இனத்தார் ஒடுக்கலாம். ஆனால் உன்னை சேர்த்து கொள்ளத்தக்க ஒரு தேவன் உண்டு. அவர் உன்னை நித்திய மகிழ்ச்சிக்குள்ளே வழிநடத்துவாராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ, அதுக்காக அப்படின்னா நாங்கள் என்ன செய்யணும்? நல்லா என்ன செய்யணும்? சரி பார்ப்போம், வேதத்தை பார்ப்போம். சங்கீதங்களுடைய புத்தகம் 81ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். சரி, இவ்வளவும் செஞ்ச சத்துருக்கு விரோதமாக கர்த்தர் கை திருப்பணுமா இருந்தா எப்பயா? முதலாவது என்ன செய்யணும்? வழியில் தானே இருக்கு. முதலாவது என்ன செய்யணும்? என் ஜனம் என் சத்தத்துக்கு செவி கொடுத்து. வேதமே சொல்லுகிறது செவி கொடுக்க சேர்வதே நல்லம் என்று. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அநேக வழிகள் இருக்கிறது. நமக்கென்று ஒரு தனி வழி இருக்கிறது. அந்த வழி நமக்கு சரியான வழியாகத்தான் தென்படும். நான் நடக்கிற வழியில நான் யார் என்ன சொல்லுவேன்? நான் என்ன சரியா தான் நடக்கிறேன் அப்படின்னு. ஆனால் தேவனுடைய பார்வையிலே அந்த வழி பிழையான வழியாக இருக்கிறது. எனவே தான் ஆண்டு சொன்னாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏப்பா ஆண்டவரே, எல்லா வழி இல்ல, நீ போற வழி பிழையான வழி, ஆனா என் வழியை நான் உனக்கு காட்டுவேன், அதுல நீ நட. ஆண்டு சொல்றாரு, என் ஜனம் என் மேல பாத்தீங்கன்னா ஆண்டு சொல்றாரு, என் ஜனம் என்ன விரும்பலன்றார். அந்த அதிகாரத்தில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியுமா? என் ஜனம் என்ன விரும்பலை, இஸ்ரவேல் என்ன வெறுக்குது அப்படின்றார். ஆண்டருடைய வார்த்தைக்கு கேட்டு செவிமடுத்து ஆண்டருடைய வழியில் நடக்கலைன்னா நாம் ஆண்டவரை வெறுக்கிறோம் என்கிறத அந்த மேலே உள்ள வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, நீ என் வழியில் நட, என் சத்தத்துக்கு செவி கொடு. அப்போ பாரு, நான் என்ன தெரியுமா, சீக்கிரத்தில் எழுந்து உன் சத்துருக்களை எதை என் கையை திருப்பேன். இதுதானே இருக்கா? என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அந்த கை திருப்பப்பட்டால் நமக்கு ஜெயம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு ஒரு வேளை வியாதியை கொண்டு வந்திருக்கலாம், அந்த சத்துரு குடும்பத்தில் போராட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம், பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கலாம், வேதனைகளை கொண்டு வந்திருக்கலாம், தோல்விகளை கொண்டு வந்திருக்கலாம், எண்ணற்ற காரியங்களை சத்துரு செய்கிறவனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து என் வழியில் நடந்தா நான் என் கையை உனக்கு விரோதமாக கொண்டு வர்றானே அந்த சத்துருவுக்கு நேராக நான் திருப்புவேன். அப்பொழுது உனக்கு என்ன நடக்கும்? ஜெயம் கிடைக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, என் வார்த்தைக்கு செவி கொடுத்தால், தீர்க்கதரிசி இவ்விதமாக சொல்லுகிறான். எரேமியா தீர்க்கதரிசியோட புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்த போது எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷம். அதை சாப்பிட்டேன், அப்படி புசித்தேன், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியா. வெளிப்படுத்தல் 10:10 ஒரு வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். உம்முடைய வார்த்தை எனக்கு கிடைத்தப்போ அந்த புத்தகத்தை வாங்கி தூதனை கதை அதை புசித்தேன், அது உள்ளே போனால் கசப்பாக இருந்துச்சு. அப்படி இருக்கா வேதத்தில்?
எப்படி இருக்கு? நான் அந்த சிறு புத்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல் மதுரமாய் இருந்தது. முள்ள கேட்கும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும். ஆண்டோடைய வார்த்தை அப்படின்னு இருக்கும். நான் அதை புசித்த உடனே என் வயது கசப்பாய். உள்ள போனதானே பிரச்சனை. இதுல அருஞ்சுவையும் டேஸ்ட் பண்ணும் இல்லையா? இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணும். அப்போ சாப்பிடும்போது இனிக்குதான். அது உள்ள போனத்தான் வேலையே நடக்குது. எப்படின்னா, நீ இதை செய்யக்கூடாது, இதை நீ கட்டாயம் செய்யணும், நீ இதை பார்க்கக்கூடாது, இதை கேட்கக்கூடாது, இப்படியெல்லாம் வேதத்தில் இருக்க வசனங்கள். அப்போ இது 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 வாசிச்சா உள்ளே போனோன்னா என்ன சொல்லணும்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லும், நீ இதை செய்யாத, நீ இதை கட்டாயம் செஞ்சாகணும், நீ இந்த மாதிரி பேசாத, நீ இந்த மாதிரி யோசிக்காத சொல்லுமா இல்லையா? ஆனால் உள்ளே போனோன்னு அது கசப்பாக மாதிரி தான். ஆனால் எரேமியா சொல்கிறான், அது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படி. சில ஆளுக்கு எகோ விட்னஸ் மாதிரி. நீங்கள் வச்சுருக்க பைபிள் தான் நாங்களும் வச்சுருக்குறோம். நீங்கள் வச்சுருக்க பைபிள் தான் நாங்களும் வச்சு பாருங்க. 66 புத்தகம் இருக்குது. ஆதியாகமம் 5 மோசே எழுதுனது இருக்கா? யாத்திராமம் பார்த்தீங்களா? லேவியராமம் பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் காட்டுவான். காட்டிட்டு உள்ள ஒவ்வொன்றையும் என்ன செய்யுமா? வித்தியாசமாக எழுதி வச்சிருப்பான். சில ஆள் அப்படி தான் தனக்கு தேவையான மாதிரியெல்லாம் வேத வசனத்தை மாற்றிக்குவான். ஆண்டு சொல்கிற இப்போ எல்லாம் பார்த்து ஆண்டுகிட்ட பார்த்து பார்க்காம எதுவுமே கிடையாது. பார்த்து பார்க்காம எதுவுமே கிடையாது. தனக்கு ஏற்றபடி வசனங்களை மாற்றுகிறதுல, ஒரு வசனத்துக்கு வியாக்கியானம் கொடுத்தாலும் கூட தேவனுடைய வார்த்தையின்படி தான் வியாக்கியானம் கொடுக்கணும். மனதில் ஏவனபடி வியாக்கியானம் கொடுக்கிறது இன்றைக்கு அநேக இடங்கள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சுத்தமாய் இருக்கிறது, அது வெள்ளிக்கொப்பாய் இருக்கிறது. சுத்திகரிக்கப்பட்ட அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தங்கள் இருக்கிறது. அது அதே மாதிரி எடுத்துக்கணும். எடுத்தா முதல்ல இனிக்கும், திருப்பி கசக்கும். கசக்கிற மருந்து தான் சரீரத்துக்கே சுகம் கொடுக்கும். ஏற்றுக்கொள்றீங்களா? மருந்து கசக்கணும். உள்ள போனா கசந்து கசந்து இருக்கிற மருந்து நமக்கு சுகத்தை கொடுக்குங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நான் பழைய இதில் இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன், அந்த சாட்சி சொல்லியிருக்கேன். அவர் கூட இன்னைக்கு எனக்கு தொடர்பு, இப்போ போன மாதம் கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் எழுதியிருந்தார். நான் எஸ்வாவில் சேர்ந்த போது அந்த மேனேஜர்கிட்ட காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த 1.5 மாதத்தில் கூப்பிட்டு பேசுவாங்க இல்லையா? பேசும்போது எப்படி வேலை பிடிச்சிக்க, எல்லாம் பிடிச்சிக்கணும், நல்லா பிடிச்சிருக்கு. அப்போ அவர் கேட்டார், உங்கள் குடும்பம் அப்படின்னு. நான் சரி, நல்லா இருக்கு, இப்படி பிள்ளையெல்லாம் இருக்குது அப்படி. அப்போ உங்கள் குடும்பம்? நாங்கள் 2 பேர் சேர்ந்தா ஒன்றா இருக்கோம். ஆனும் ஆனால் நல்ல மனுஷன். இந்த ரட்சிக்கப்பட்டு வெள்ளைச்சாரியெல்லாம் உடுத்தி வெள்ளைச்சாட்டு ஒரு ஜிப்பா எல்லாம் போட்டிருக்காங்களே, அவங்க எல்லாரை விட்டால் நல்லவர்னு சொல்லுவேன் நான். இந்த ஒரு பாவம் தான். அருமையான மனுஷன், நீதி நேர்மை உள்ள மனுஷன். இப்போ கூட எனக்கு சொல்ல, நீ இப்படி தான் செஞ்சாகன்னாரு. அதுக்காக பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இது பெலை அப்படின்னு. நீங்கள் செய்கிறது இது பெலை, ஆணோட ஆண் இருக்கிறது பெலை. ஏன்னா எனக்கு தெரியும், இதை சமாளிச்சுட்டு போனால் தாடிக்காரோட தப்ப முடியாது, வேலை இல்லாமல் போயிடும். இவங்கிட்ட சொன்னாலும் வேலை இல்லாமல். ஆனால் அவர் ஏதாவது ஆயத்தப்படுத்துவார்ன்ற ஒரு நம்பிக்கையில். ஏன்னா வெளியில் ஒரு மனுஷனுக்கு வேணா விட்டுருவோன்னா, ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்த வரைக்கும் கொண்டு போக மாட்டேன். அப்போ இவர்கிட்ட சொன்னேன், வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்கிறது அத்தனையும் பிழை, சோதமளி. அவர் சொன்னார், வேதத்தை பற்றி என்கிட்ட நீ பேசாத, உன்னை விட எனக்கு நன்றாக வேதம் தெரியும், நான் வேதத்தை படித்திருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் செய்கிறது பிழை. நீங்கள், அவர் சொன்னார், எனக்கு என்ன தெரியுமா ஃப்ரெடி, இந்த வேதம் எப்போ எழுதப்பட்டதுன்னு உனக்கு தெரியுமா? எப்போ எழுதப்பட்டதுன்னு உனக்கு தெரியுமா? அந்த நேரத்தில் இருந்த ஜனத்தொகை, அந்த நேரத்தில் இருந்த நிகழ்வுகள் இந்த நேரத்துக்கு சரி வராது. இப்போ இருக்கிற உலகத்துக்கு இந்த வார்த்தை சரி வராது. எனக்கும் கொஞ்சம் சரி மாதிரி தான் தெரிஞ்சிச்சு.
சொன்னாரு, இப்ப இருக்கிற இந்த நேரத்தில் இந்த வார்த்தை என்ன செய்ய முடியாது, அதனால நீ பேசாத, நான் தெரியாம கேட்கிறேன். ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, எழுத்தாகிலும் எழுத்தினுடைய உறுப்பாகிலும் மாறாது அப்படின்ட்டாரு. அப்புறம் ஆண்டவர்கிட்ட நான் ஒரு கேள்வி ஒன்று இப்போ வைக்கிறேன். ஆதியாமத்திலிருந்து எழுதின கர்த்தருக்கு இந்த நிலையில் எழுத தெரியாமலே எழுதியிருப்பார். வாசிங்க ஒரு வசனத்தை, பிரசங்கருடைய புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். போதும். அதை எத்தனை எப்படியா, அதன் காலத்திலே அதை செய்ய வேண்டிய. இப்ப நான் கேட்கிறேன், வேதம் நமக்கு இப்ப சூழ்நிலைக்கேற்ப மாற்றப்படுமே, ஆனால் இந்த உக்ரைன் யுத்தமும் இஸ்ரவேல் யுத்தமும் இப்பொழுது நடக்கிறது. இதை நாம் இன்றைக்கு பார்த்து தான் உலகத்துக்கு முடிவு வருகிறது என்று நாம் நினைக்கணும். இப்படி காரியங்களை வச்சு இல்லையா, இன்றைக்கு வருகிற ஏதோ இந்த ரோபோ இப்படியெல்லாம் வச்சு எலக்ட்ரிக் இன்னைக்கு தான் யோசிக்கும். ஆனால் இந்த வேதம் அந்த நாளிலிருந்து இந்த நாளில் இனி நடக்க போகிற நாள், இஸ்ரவேலில் தேவாலயம் கட்டப்போகிற நாள், அந்த மாடு அந்த கிடாரி பலியிடப்படுகிறதும், அந்த ஆசாரியன் யாரு, அந்த உடுப்பு எப்படி, எல்லாத்தையும் அன்னைக்கே எழுதி வச்சதை இன்னைக்கு நடக்கிறதா இருந்தால், அன்றைக்கு எழுதப்பட்ட வேதம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது, அது நாளைக்கு வரைக்கும் ஜீவிக்கும். அதை மாற்றுறதுக்கு எந்த மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் 22ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனம் வாசிங்க. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் ஒன்றும் கூட்ட முடியாது. புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்திலிருந்து எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். என்ன சொல்றாரு? எடுக்கவும் முடியாது, சேர்க்கவும் முடியாது. இப்ப சிலர் இருக்காங்க, பாஸ்டர் மாதிரி இருக்கிறாங்க, புது புது வசனமா சேர்க்கிறான், சேர்த்து புது புது வியாக்கியானம் கொடுக்குறான். ஐயோ, கேட்டா விசில் அடிக்கிறான்னு, கைத்தட்டுறான்னு, என்ன உற்சாகம், பரலோகமே அங்கதான் இருக்கு போல இருக்கு. ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்கள் கரத்தில் இருக்கிற வேதத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் உங்கள் ஆத்துமாக்களுக்கு நீங்களே தான் உத்தரவாதிகள். இன்னைக்கு எத்தனையோ மதங்களில் அவர்கள் வழிபடுகிற காரியங்கள் தமிழில் இல்லைங்க. மன்னிக்கணும், சமஸ்கிருதத்தில் பேசுகிறது தமிழர்களுக்கு தெரியுதா? அவர் 3 மணி தேலம் இருந்து எல்லாம் சொல்லுவார், எதுவும் தெரியாது, கடைசியில் கட்டுனா கட்டிடுவார். ஒரு இஸ்லாமியனை பாருங்க, சொல்கிறான், எல்லாருக்கும் தெரியுமா அந்த இது தெரியும். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா, ஆண்டவர் தெளிவாக நியாயம் தீர்ப்பேன் என்பதற்காக என் வசனத்தை உன் கருத்திலே கொடுத்துருக்கேன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் நியாயம் தீர்க்கிறதுலப்பா, எது தீர்க்கும்? வசனம். அப்ப இஸ்ரவேலனாக மாற்றப்படணுமா இருந்தா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக, ஆவிக்கு ஏற்றபடி அவன் விருத்த சேதனம் பண்ணப்படுவானாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியானது உண்டாகும். நான் கர்த்தர் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிய மாட்டேன். கீழ்ப்படியாத, நீ ஏன் கீழ்ப்படுகிற? உன்னை யார் கீழ்ப்படிய சொல்றது? ஆண்டவர் சொல்றாரு, என் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் உன் சத்துருவை. அப்ப 2 இருக்கு, சத்துரு பக்கத்தில் இருக்கான், வார்த்தை இருக்குது, கீழ்ப்படிஞ்சா வந்துங்க. அப்ப மகிழ்ச்சி உண்டாக வேண்டுமானால் முதலாவது நானும் நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்களை பார்ப்போம். நாம் கர்த்தருக்குள்ள களிகூறுகளாய் காணப்படணும். முதலாவது, கர்த்தருக்குள்ள களிகூறுவதற்கு தேவனை முற்று முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் கர்த்தரை அவிசுவாச கண்ணோட்டத்தோடு கூட பார்த்தால் நாம் கர்த்தருக்குள் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது.
ஒன்றை சொல்லுகிற ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8:28 சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அடைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். ஆண்டவர்கிட்ட சேர்ந்து ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரோட நடக்கிற பிள்ளைக்கு எது நடந்தாலும் ஒரு நேரம் இழந்துக்கிற நேரம், ஆனால் இன்னொரு நேரம் சேர்த்துன்னு தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டர்கிட்ட சேர்ந்தா ஆண்டர் கைவிட மாட்டார். அந்த நேரம் உலகம் சிரிக்கும், நாம கர்த்தருக்குள்ள களி கூர்ந்துகிட்டு இருக்கணும். ஏன்னா அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க நாம் பழகணும். அப்ப என்ன நடக்கும்? கைவிடப்பட. தாவீது ராஜா ஒரு நாள் ஒரு ஆசானை கூப்பிட்டு சொன்னார், ஒரு மோரை செஞ்சு அதில் ஒரு வாக்கியம் எழுதணும், இந்த வாக்கியம் என் கூட பேசணும், நீ ராஜாவாக இருந்தால் சொல்லியிருக்கணும். ஆசாரியன் என்ன செய்வான், போய் என்னமோ பாடுபட்டு யோசித்து பார்த்து மோதை செஞ்சுருக்கான். செஞ்சுட்டு அதில் எழுதுனா ஒரு இது நிரந்தரம் இல்லை. இவர் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் பார்த்தா, நிரந்தரம் இல்லைப்பா. திரும்பி துக்கம் வந்துருச்சு, பார்த்தார் நிரந்தரம் இல்லை. தேவப்பிள்ளை எதுவுமே நமக்கு நிரந்தரம், கிறிஸ்து தான் நமக்கு நிரந்தரம். எனவே தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு எது நடந்தாலும் நன்மைக்கு. அதனால தான் தீர்க்கதரிசி சொல்றான் பாருங்க, ஆபக்கு தீர்க்க தரிசன புத்தகம் 3:18 வேகம் வாசி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறு. நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். மேலே பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் போனா இது இல்லாமல் போனா அப்படி இல்லாமல் எல்லாம் சொல்லிட்டான், ஒன்றுமே இல்லை. ஆனாலும் எனக்கு இருக்கிற மேலான சொத்து என்ன ஆண்டவர், அவருக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் களி கூறுவேன். ஏன்னா எனக்கு இது நிரந்தரம் அல்ல, இன்னொரு வாழ்வை கத்துறா. அப்படிதானே சொல்றான், எனக்கு இது நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற கஷ்டம், இன்னைக்கு இருக்க போராட்டம், இன்னைக்கு இருக்க பலவீனம் எனக்கு இது நிரந்தரம் அல்ல. தேவன் எல்லாவற்றிலும் எல்லாமா இருந்து என்னை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துவார் என்று சொல்கிறார். எனவே நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். அடுத்த 2 வசனத்தை நான் வாசிக்க போறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 65:19 ஆண்டு சொல்றாரு, நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன், அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவது. ஏன்னா இவன் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்த கர்த்தர் சொல்றாரு, நான் அவனுக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். அப்படிதானே? நான் அவனுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும்போது அழுகை இருக்காது, அப்புறம் என்ன இருக்கு, கூக்குரல் இருக்காது. அப்ப அங்க என்ன இருக்கும், மகிழ்ச்சி அப்படியே குடிகொண்டு இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப முதலாவது கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். நல்ல ஆண்டவர் நல்ல போற்றி துதித்து பாடி விசுவாசத்தோடு கூட இருக்கணும். அடுத்த கடைசி ஒரு காரியத்தை மட்டும் பார்த்து முடிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58:13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், நீ மகிமையாக எண்ணுவாயானால் கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லி உன் சொந்த பேச்சை பேசாமலும் உன் காலை விளக்கி நீ பாதுகாத்து அதை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணுவாயானால், அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். அப்ப நீ கர்த்தர்ல மகிழ்ச்சியா இருப்ப. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லி. யார் சொன்னது? நீ என்னில மகிழ்ச்சியா இருக்கும்போது அழுகையின் சத்தம் போயிடும், கூக்குரின் சத்தம் போயிடும். அதுக்கு பிறகு உயர்ந்த ஸ்தலங்களிலே உன்னை நடக்க பண்ணுவேன். இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு ஒரு தீர்மானம். இதான் கடைசி ஆராதனை இந்த நவம்பர் மாசத்துல. அடுத்தது டிசம்பர். கர்த்தர் வருகை தாமதிக்குமானால் புது வருஷத்தை நாம் பார்ப்போம். புது வருஷத்தில் 2020 உங்களுக்கு வானம் திறக்கப்படும், அங்கிருந்து $, கொட்டப்படும் எல்லாம் இல்லை. அதெல்லாம் இங்கே சொல்றது கிடையாது. ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, தேவன் உங்கள் தேவைகள் எதுவோ அதை சந்திப்பார். சுகத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார்,
பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். எது? நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரிலே மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களிலே மகிழ்வார். எல்லாரும் இருந்திருப்பார்.